ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் சமையல். இன்னைக்கு ஹோம்மேட் சமையலில் வெஜிடபிள் பீஸா எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க ஹோம்மேட் சமையல் கிச்சனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஈஸ்ட்டை ஃபெர்மெண்ட் பண்ணிடலாம். நான் அதுக்கு 3/4 கப்பு வார்ம் வாட்டர், அதாவது வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குளிராகவும் இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பாக இருக்கணும். அதில் 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஈஸ்ட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிரும் அந்த சுகரோடு சேர்ந்து. ஸோ அந்த மாதிரி மூடி வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்ட் நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு பாருங்கள். அப்படி ஆன பிறகு நான் 2 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ஸோ நான் 2 கப்புக்குள்ள அளவு தான் சொல்கிறேன். ஸோ 2 கப்பு மைதா மாவு எடுத்துகிட்டு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இந்த ஈஸ்ட்டை ஃபெர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் ஆட் பண்ணிடணும். ஸோ இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம நல்ல ஒரு சாஃப்ட் டோ மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் 2 கப்பு மைதா மாவு 1 டீஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணி அந்த ஈஸ்ட் ஃபெர்மெண்ட் பண்ணதையும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒர்க் ஏரியாவில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா கை வச்சு நம்ம நல்லா பிசைய முடியும். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் எப்படி பிசைகிறேனோ அதே மாதிரி நல்லா நீங்கள் ஒரு சாஃப்ட் டோவாக மேக் பண்ணுங்கள். அப்போ தான் பீஸா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கையை வச்சு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு பால் மாதிரி மேக் பண்ணிடுங்க. அந்த டோவை மேக் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நம்ம எடுத்து அது அந்த மாவு உப்பி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதாவது ஒரு 2 hours நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா உப்பி வந்துடும். ஸோ இப்போ அந்த பவுலில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா அதை தடவி விட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் மாவு ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆலிவ் ஆயில் விட்டு நம்ம தடவி வைக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் அந்த மாவுக்கு மேலேயும் நல்லா தடவிடணும். ஏன்னா மாவு அப்போ ட்ரை ஆகாது. அப்புறம் இதை நல்லா ஒரு பிளாஸ்டிக் ரேப் எடுத்து நல்லா கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நல்ல ஏர் டைட் மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது அந்த காற்றெல்லாம் உள்ளே போகாது. ஸோ இப்போ அதை ரெடி பண்ணியாச்சு. நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் டாப்பிங்ஸ், பீஸாக்குள்ள டாப்பிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுதான் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதாவது ரெட் ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ரெட் கலர் பெல் பெப்பர், எல்லோ கலர் பெல் பெப்பர், அப்புறம் ஹாலபினோ அதையும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது பிளாக் ஆலிவ்ஸ், அதையும் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னோட டாப்பிங்ஸ் இன்றைக்கி பீஸாவோட. அப்புறம் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம். அப்புறம் பீஸா சாஸ்னே கடையில் கிடைக்கும், அதையும் நான் வாங்கியிருக்கேன். அதையும் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இட்டாலியன் சீசனிங், அது நல்ல மணமாக இருக்கும். அதையும் நீங்கள் நம்மளுக்கு கடையிலே கிடைக்கும். அதையும் நீங்கள் மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நம்ம பீஸா செய்யும்போது யூஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா, மாவு எவ்வளோ அழகாக உப்பி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாஃப்டாக நம்ம சின்ன பாலாக தானே வச்சுருந்தோம், பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்த பிறகு தான் நம்மளுக்கு பீஸா செய்ய முடியும். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு பீஸா பேன் எடுத்துடுங்க. எடுத்துட்டு அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல விளிம்பு வரைக்கும் நீங்கள் ப்ரஷ் பண்ணி விட்டுறணும். நல்லாவே அந்த ஆலிவ் ஆயில் ப்ரஷ் பண்ணோம்னா பீஸா ஒட்டாமல் இருக்கும். அதுக்கு தான் அந்த ஆலிவ் ஆயிலை ப்ரஷ் பண்ணுறோம். அப்புறம் அந்த நம்ம பீஸா டோ மேக் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை அதில் எடுத்து நல்லா கையாலே நல்ல இந்த கை வச்சே நம்ம விரித்து நல்லா விரித்து எடுக்கணும் பாருங்கள். ஸோ நான் எப்படி விரிக்கிறேன் பாருங்கள், இதே மாதிரி விரிச்சு எடுங்க. ஸோ பார்த்தீங்களா, மாவு எவ்வளவு சாஃப்டாக இருக்கனால ஈஸியாக இருக்குது பாருங்கள், விரிக்கிறதுக்கு கஷ்டமே இல்லை பாருங்கள், ஈஸியாக விரிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா விரிச்சு வந்த பிறகு நம்ம இந்த சாஸ் எடுத்து வச்சுருக்கோம்ல, பீஸா சாஸு, அதை ஆட் பண்ணணும். அதை ஆட் பண்ண முன்னாடி என்ன பண்ணிடுங்க, ஒரு ஃபோர்க் எடுத்து லைட்டாக ஒவ்வொரு இடத்துலையும் குத்தி விட்டுருங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த மாதிரி குத்துனீங்கன்னா பீஸா ஈவனாக பேக் ஆயிரும். அதுக்கு தான் அந்த மாதிரி குத்தி விட்றோம். அப்புறம் நம்ம இந்த பீஸா தேவையான பீஸா சாஸ், அதாவது ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் எடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த பீஸா சாஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. எல்லா இடமும் படம் மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க அந்த பீஸா சாஸை. பாருங்கள், இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. அப்புறம் நம்ம லைட்டாக கொஞ்சம் சீஸ் ஃபஸ்ட்டு தூவிடலாம். லைட்டாக தான் ஃபஸ்ட்டு தூவணும். சீஸ் உங்களோட ஆப்ஷன் தான், எவ்வளவு கூடுதல் போடுறது குறைவா போடுறதெல்லாம் உங்களோட ஆப்ஷன். குழந்தைங்களுக்கு நம்ம நிறைய போட்டு கொடுப்போம், பெரியவங்களுக்குன்னு நீங்கள் கொஞ்சம் குறைவாக ஆட் பண்ணிடலாம். ஏன்னா கொலஸ்ட்ரால்லாம் அதனால் குறைவாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு ரெட் பெல் பெப்பர், அப்புறம் எல்லோ கலர், எல்லா டாப்பிங்ஸையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி நல்லா மேலே அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ பாருங்கள், நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேனோ அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. எல்லா டாப்பிங்ஸையும் கட் பண்ணி வச்சுருக்கதை
நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த டாப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ண பிறகு அதுக்கு மேலே திருப்பி நம்ம சீஸ் தூவணும். சீஸ் வந்து நீங்கள் குறைச்சியும் போட்டுடலாம், அதிகமாகவும் போட்டுடலாம். அது வந்து உங்களோட ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து சீஸ் மேலே தூவிடலாம். பாருங்கள், வீட்டிலே எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக நம்ம பீஸா செய்யலாம் பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் வீட்டில் செய்தது. பீஸா டோ, வெஜிடபிள்ஸ் எல்லாம். ஸோ இந்த மாதிரி சீஸ் தூவின பிறகு இந்த இட்டாலியன் சீசனிங்கை லைட்டாக மேலே தூவி விட்டுருங்க. அது ஒரு நல்ல மனம் கொடுக்கும் பீஸாக்கு. கொஞ்சம் ஆலிவ் ஆயில் எடுத்து அந்த பீஸாவோட எட்ஜில் ஃபுல்லாக கொஞ்சம் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நல்ல ஒரு கோல்டன் கலர் ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் மாவும் ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து பீஸா ரெடி ஆகிட்டு இப்போ பேக் பண்ண வேண்டியதான். அவனை வந்து 375 டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 to 25 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும். பாருங்கள், இப்போ சூப்பராக பேக் ஆகிட்டு பீஸா. இப்போ வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக வீட்டிலே நம்ம செய்யலாம் பாருங்கள் பீஸா. ஸோ இப்போ வந்து நான் எப்படி ஸ்லைஸ் பண்ணுறேன்னு பாருங்கள் பீஸாவை. பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு பீஸா கட்டு வச்சு ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருங்க. சூப்பராக வீட்டிலே ரெடி ஆகிட்டு சாப்பிட வேண்டியதான் இனிமேல். இந்த பீஸாவை நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களை ஒரு நல்ல ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.